கனகராஜ் சார், நிகழ்ச்சி நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். என்ன சார் நடக்குது மேகதாது அணை விவகாரத்தில்? மேகதாது அணை விவகாரத்தில் பாராளுமன்றத்தில் டாக்டர் அன்புமணி அவர்கள் எழுப்பிய கேள்விக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ராஜ்பூஷன் சௌத்ரி, ராஜ்பூஷன் ஜல்சக்தியினுடைய யூனியன் மினிஸ்டர், அதாவது நீர்வளத்துறை அமைச்சர், அவர் என்ன சொல்லியிருக்காரு, எங்களை பொறுத்தவரையிலும் தமிழ்நாடுகிட்ட நாங்கள் கன்சென்ட் வாங்க தேவையில்லை, மேகதாதுவை பொறுத்தவரையிலும் கர்நாடகா தமிழ்நாடுகிட்ட கேட்கணுன்னு அவசியம் இல்லை அப்படின்னு எதேச்சையாக பொத்தாம்பதுவாக பேசிட்டார். சரி, அவர் பீகார்லேருந்து பிஜேபி எம்பி, பீகார்லேருந்து முசாஃபர் நகர்லேருந்து ஆயிருக்கார். இப்போது பீகாரில் இது போல் விஷயங்கள் இருக்கான்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி வார்த்தைகள் விடணும். அவருக்கு பீகாரை பொறுத்தவரையிலும் கங்கா நதி அவருக்கு வேணும். அதே போல் மிக முக்கியமாக சோனே நதி, SONE, சோனே நதி அவங்களுக்கு வேணும். அந்த சோனே நதி அக்ரிமெண்ட் 1973 போட்டாங்க, ஜார்க்கண்டுக்கும் பீகாருக்கும். இப்போ ஜார்க்கண்ட் மேலே இருக்குது, பீகார் கீழே இருக்குன்னா, இப்போ பீகார் கீழ்ப்படுகையில் உள்ள மாநிலம். அது நீர் கம்பல்சரி வேணும், அது அவங்களுக்கும் ரைப்பேரியன் ஸ்டேட்டுக்கு வேணும். அந்த அக்ரிமெண்ட்டை இவங்க மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் தலையிட்டு ஜனவரி 26 பேச்சுவார்த்தை நடத்தி ஒருமித்த கருத்து எட்டப்பட்டு ஒரு அக்ரிமெண்ட் ரீச் ஆகியிருக்காங்க. அந்த அக்ரிமெண்ட்டுக்கு பேர் அவங்க என்ன சொல்லலாம், பான்சாகர் அக்ரிமெண்ட் 1973 பேசி இப்போ தான் முடிவு பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க ஒரு கான்சென்சஸ்க்கு வந்துட்டாங்க. இப்போது மத்திய உள்துறை அமைச்சர் இன்றைக்கு பீகாருக்கும் ஜார்க்கண்டுக்கும் உள்ள பிரச்சனையை, சோனு நதிநீர் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறார். சோனு நதிநீர் பிரச்சனையை தீர்த்து வைக்க மத்திய அமைச்சருக்கு எல்லா உரிமையும் இருக்குது. இன்றைக்கி 126 கோடி டேம் ப்ராஜெக்ட்டுக்கும் அவங்க ஓகே பண்ணியிருக்காங்க. அந்த டேம் இந்திரபுரி ரிசர்வாயர் அதில் கட்டுறாங்க. இப்போ டேம் ப்ராஜெக்ட்டுக்கும் ஓகே ஆகிருக்கு. அப்படி அவங்க மாநிலத்துக்கு, அதாவது மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு பூஷன் அவர்களுக்கு, ராஜ்பூஷன் அவர்களுக்கு அவர்களுடைய மாநிலத்தில் எப்படி கங்கா நதியும் அடுத்தது சோனு நதியும் தேவையோ, அதே போல தான் தமிழ்நாட்டை சார்ந்த எங்களுக்கும் காவேரி நதி தேவை. புரிஞ்சுக்கவா? இப்போ நான் லீகலாக ஒன்று சொல்கிறேன். இல்லை, எனக்கு 2018 ஆல்ரெடி காவேரியில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. அந்த ஜட்ஜ்மெண்ட் எப்போவுமே 2018 இருக்குது. அதுக்கப்புறம் 19 நமக்கு காவேரி வாட்டர் ட்ரிபியூனல்னு ஒன்று அமைச்சாச்சு. அதுக்கு சேர்மன் டெக்னிக்கல் செல் ஆர் சுப்பிரமணியம் ஏற்கனவே கர்நாடகா அரசாங்கம் கொடுத்த அந்த DPR, டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை அவர் ரிட்டர்ன் பண்ணிட்டார், ஏற்றுக்கல. இது 2019 நடந்திருக்கு, ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்கணும். ஒரு அமைச்சர் என்ன சொல்லணும், நாங்கள் இன்றைக்கு என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் இருக்குது, ஃபாரஸ்ட் கிளியரன்ஸ் இருக்குது, எல்லாம் முடித்த பிறகு தான் அதுக்கு மேலே காவேரி ஒழுங்காணையம் இருக்குது. அந்த காவேரி ஒழுங்காணையத்துக்கு முன்பு ஆணையர்கள் முன்பு பரிசீலிக்கப்பட வேண்டும். அதற்கு நீர்வளத்துறை அமைச்சர் 2 தரப்புகளையும் பேச்சுவார்த்தை நடத்தணும். இன்றைக்கி கர்நாடகாக்கிட்டேயும் தமிழ்நாடு விவசாயிகள்கிட்டையும் பேச்சுவார்த்தை மூலமாக சுமூகமாக எட்டப்பட்டு அதன் பிறகு தான் இந்த மேகதாது அணை கட்டுறதுக்கு போகணும். மேகதாது அணை என்பது ஒரு மேகதாது என்பதுக்கு பொருள் எல்லாருக்கும் தெரியும். புரிஞ்சுக்குவேன் சார். பீகாரில் இருக்கக்கூடிய டபுள் இன்ஜின் சர்க்கார் அந்த பிரச்சனையை சாஃப்டாக ஹேண்டில் பண்ணிட்டாங்க. ஆமாம். கர்நாடகாவில் இருக்கக்கூடிய டபுள் இன்ஜின் சர்க்கார் அதை சரியாக ஹேண்டில் பண்ணல. கர்நாடகாவில் இருக்க டபுள் இன்ஜின் சர்க்கார்னா இப்போ பிஜேபி இருக்கணும், அதான் டபுள் இன்ஜின். எனக்கு ஒரு ஒன்றா இருக்குது சார். பிஜேபி இருக்கு. ஆமா சார், கர்நாடகா சொல்ல முடியாது. பீகார்ல இருக்கக்கூடிய அதே ஃபார்முலா தானே கர்நாடகாவில் செட் ஆகுது. ஏங்க, சென்ட்ரல்ல பாஜக இருக்கு சார். ஆமாங்க. கர்நாடகா மாநிலத்துல காங்கிரஸ் இருக்குது. ஆமாங்க. ஆனா பீகார்ல எடுத்து ஸ்டாண்ட் மாதிரி இங்கே எடுக்கிறாங்களே. அதாங்க இப்போ டபுள் இன்ஜின் சர்க்கார் தானே இது. இல்லைங்க, பீகாரில் அவங்க இப்போ மத்திய நீர்வளத்துறை அமைச்சரும் மத்திய உள்துறை அமைச்சரும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து முடிக்கிறாங்க ஸ்பீடாக. அதே போல் நம்ம இங்கே கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டிற்கும் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் பொறுப்பாக பேச வேண்டும். அவர் ஏனோ தானோ என்று இதுல என்ன சார், அவர் ஒரு MBBS டாக்டர், என்ன பொறுப்பு இல்லாம பேசிட்டார் ஏங்க மத்திய இணை அமைச்சர். ஏங்க, இப்போ நீங்க தமிழ்நாட்டில் தானே இருக்கீங்க. ஆமா சார். நீங்களும் தமிழர் தானே. காவேரி உங்களுக்கும் வேணும் எனக்கும் வேணும்ல. அப்ப பொறுப்பு இல்லாத பேச்சு தானே அது. இல்ல, என்ன பொறுப்பு இல்லாத அவருடைய கருத்து சொல்லல சார். நான் இப்ப நீதிமன்றத்தோட கருத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு,
அந்த அவருடைய ஆன்சர்ல டாக்டர் அன்புமணி ராமதாஸ் எழுப்பின கேள்விக்கு செகண்ட் பேராவில் சொல்றாரு, ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் இன் இட்ஸ் ஆர்டர் டேட்டட் 16/2/2018 ஹேஸ் ஃபவுண்ட் த கிளாஸ். அதில் சொல்றாரு அப்படி ஒரு பிரச்சனையே இல்லை, அப்படி கேட்கணுன்ற அவசியம் இல்லைன்றதானே அதனுடைய லெட்டர் மீனிங். தவறுங்க. அது எப்படிங்க உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பு என்ன சொல்லியிருக்குது? ஏங்க யூஎஸ்ல அமெரிக்காவில் இன்னைக்கு கொலரோடோ நதி வந்து மிசிசிப்பி அக்ரிமெண்ட் பிரகாரம் 3 மாநிலங்கள் தாண்டி போகுது. அரிசோனா, கலிஃபோர்னியா, நெவாடா. இருங்க நீங்க அங்க போக வேண்டாம், தமிழ்நாட்டுக்குள்ள வாங்க சார். நாங்க இருங்க, இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட் பாருங்க. இன்னைக்கு தானுபே என்ற ரிவர், நான் போனேன், தானுபே என்ற நிதிர் ஹங்கேரியிலிருந்து செக்கு, ஸ்லோவேக்கியா, கிட்டத்தட்ட ஒரு 6 கண்ட்ரி ஷேர் பண்றாங்க. அதே போல இண்டஸ் வேலி ரிவருக்கு வாங்க. நீங்க இப்போ நான் அதுக்குள்ள வரல சார், ஜட்ஜ்மென்ட்ல இருக்குதா இல்லையா, தப்பா சொல்லிட்டாரா சரியா சொன்னாரா? தப்பா தாங்க சொல்லிருக்காரு. என்ன ஜட்ஜ்மென்ட்ல என்ன இருந்தது, அமைச்சர் என்ன பதில் சொல்லியிருக்கிறார்? மேகதாதுவுக்கு தனியா தீர்ப்பு வந்திருக்கா? நான் கேட்குறேன். மேகதாது அணை கட்டுவது சம்பந்தமாக உச்சநீதிமன்றத்தில் கர்நாடக அரசாங்கம் போட்ட வழக்கு என்னாச்சு? தள்ளுபடியாச்சு. இப்போ தீர்ப்பு ஒன்றும் வரலையே, காவேரி ஜட்ஜ்மெண்ட் தான் இருக்கு. சரி, நான் இப்போ என்ன சொல்றேன்னா, மேகதாது என்பது புதிய அணையை கர்நாடக அரசு தற்போது ஒரு வரைவு திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். அவர்கள் டிபிஆர் போட்டு இன்னைக்கு மேகதாது அணை கட்டி நாங்கள் எங்களுடைய குடிநீர் வசதியை பூர்த்தி செய்யணும். பெங்களூரில் உள்ள மக்களுக்கும் கர்நாடக மக்களுக்கும் குடிநீரும் இரிகேஷனும் வேணும். அதுக்கு தான் மெயினாக சொல்கிறாங்க. உங்களுக்கும் நாங்கள் தரோம், உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நம்ம சொல்கிறோம், ராசி மன்னலில் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் ஏற்கனவே வந்து எல்லா கிளியரன்ஸும் வாங்கி வச்சுருக்காங்க. அங்கே இப்போ அணை கட்டினா 40 கிலோமீட்டருக்கு தண்ணி நிற்கும். மேகதாது கட்ட முடியாது. இன்னொன்று, மேகதாது என்பது எலிஃபண்ட் காரிடர் ஜோனு. அதில் யானை வழித்தடம். அதில் யானை வழித்தடத்தில் கம்பல்சரி டேம் கட்ட முடியாது. ஃபாரஸ்ட் கிளியரன்ஸ் வேணும், என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வேணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் கிளியரன்ஸ் வந்து பல டிபார்ட்மெண்ட்டில் கொடுக்கணும். அப்போ தான் பல துறையை சார்ந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து என்ஓசி வந்தால் தான் அதை அந்த ப்ராஜெக்டே ஓகே ஆகும். அது மட்டும் இல்லை. எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, தமிழ்நாடு காங்கிரஸ் ஒரு ஸ்டாண்ட் எடுக்குது, கர்நாடகா காங்கிரஸ் ஒரு ஸ்டாண்ட் எடுக்குது, மத்திய அரசில் இருக்கக்கூடிய பாஜக ஒரு ஸ்டாண்ட் எடுக்குது, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ், ரெண்டும் ஒரே ஸ்டாண்டா இருக்குது. என்ன இது புரியல? தமிழ்நாட்டுக்கு அதனுடைய உரிமைகளை பறிக்கிற வேலை தானே இது எல்லாமே? ஆமாங்க, உண்மையாலுமே தமிழ்நாட்டு உரிமைகளை பறிக்கின்ற வேலை தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி சேர்த்து. தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவரை பொறுத்தவரையிலும் நான் சொல்றேங்க, காங்கிரஸாக இருந்தாலும் எங்க கட்சியாக இருந்தாலும் சரி, தமிழக விவசாயிகள் நலனில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக் தக்கூர் அவர்கள் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் பேசும்போது இட்ஸ் அ டேஞ்சரஸ் டு தமிழ்நாடு அப்படின்ற வார்த்தையை ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. நாங்கள் எதிர்ப்போம், காவிரிக்காக சண்டையிடுவோம். எதிர்க்கிற மாதிரி எதிர்க்கிறீங்க, அவ்வளவுதான். எதிர்க்கிற மாதிரி எதிர்க்கிறது பாராளுமன்றத்தில் நடிக்க முடியாதுங்க சார். நம்ம உண்மையாதாங்க இருக்கிறோம். இல்ல சார், கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சி ஆளுது, இங்க ஆளக்கூடிய தாவேகாவோட கூட்டணியில் இருக்கீங்க, 2 அமைச்சரவையில் இடம் இருக்கிறீங்க. பிரச்சனையை நீங்க தானே கிளப்புறீங்க. இப்போ மேகதாது அணை கட்டணும்னு நீங்க தான் சொல்றீங்க, இந்த பக்கம் நீங்க கட்டக்கூடாதுன்னு சொல்றீங்க. அப்படின்னா டபுள் ஸ்டாண்டர்ட் தானே? அப்படியா? அப்படியே எடியூரப்பா ஆட்சியில் பிஜேபி இருக்கும்போது அங்கே எடியூரப்பா இருந்தார், இங்கே இபிஎஸ் இருந்தார். ஏன் அவர் காவேரி அன்னைக்கு பேசி தீர்த்துட்டாரா? டபுள் சர்க்கார் இருந்தது அன்னைக்கு பேசி தீர்த்துட்டாங்க. பேசி தீர்க்கலையே. சரி, நம்ம என்ன சொல்ல வரோம்னா, நீங்கள் காவேரி உரிமைகள் அங்கே ஆளுவது காங்கிரஸா பிஜேபியா எங்களுக்கு பொருட்டல்ல. காவேரியை பொறுத்தவரையிலும் தமிழ்நாட்டு மக்களினுடைய, தமிழ்நாட்டு விவசாய மக்களினுடைய உரிமை, அதை காக்க வேண்டிய கடமை எனது கடமை, எங்களுடைய கடமை, நமது கடமை. இதுதான் நான் சொல்கிறேன். அதை காங்கிரஸாக இருந்தாலும் சரி, பிஜேபியாக இருந்தாலும் என்ன சார் அடுத்து என்ன பண்ண போறீங்க? அடுத்தது இப்போ அனைத்து கட்சி கூட்டம் உடனடியாக மாண்புமிகு முதல்வர் கூட்ட வேண்டும். பாராளுமன்றத்திலையும் சரி, தனியாக பாரத பிரதமர், மத்திய மைனாரிட்டி பாஜக பாரத பிரதமரை சந்தித்து மனு கொடுத்து இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும். எப்படி மத்திய உள்துறை அமைச்சர் இன்றைக்கு பீகார்லேயும் ஜார்க்கண்டுக்கும் அந்த பிரச்சனையை, பல வருஷ பிரச்சனை 73லிருந்து பிரச்சனையை தீர்த்து வைத்தாரோ, அதே போல் தமிழகத்திற்கும் கர்நாடகாவிற்கும் இன்றைக்கு ஆளுகின்ற மத்திய பாஜக சர்க்கார் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஆனால் அவர்கள் செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் இது தவறு. இதை பொறுத்து மத்திய மைனாரிட்டி பாஜக ஒரு விஷயம், மாணிக்கம் தாகூர் நாடாளுமன்றத்தில் பேசுறாரு, கனகராஜ் டிவி விவாதத்தில் உட்கார்ந்து பேசுறாரு. அப்படின்னும் பொழுது கர்நாடகாவில் போய் காங்கிரஸ் கட்சியோட பேசலாமே. தமிழ்நாட்டை வஞ்சிக்கக்கூடிய செயல்,
காவிரி ட்ரிபியூன் சொன்ன மாதிரி நீங்க தண்ணீரை கொடுத்துருங்க, நீதிமன்ற உத்தரவை மீறாதீங்க, நீதிமன்றம் இப்படி சொல்லவே இல்லை, இந்த கருத்தெல்லாம் நீங்க போய் பக்கத்துல இருக்க ஃப்ரெண்ட்லியா போய் பேசிடலாம். அதுதாங்க இப்போ மாண்புமிகு நமது முதல்வர் திரு விஜய் அவர்கள் ஆகஸ்ட் 3ஆம் தேதி கர்நாடகா செல்ல இருக்கின்றார். அங்கு அப்படி இல்ல தனிப்பட்ட முறையில் தகவலே இல்லையே. தகவல் இப்ப கசியுது. அது எந்த அளவுக்கு இல்ல அது மறுத்துட்டாங்க. இல்ல அது இப்போ உண்மை இப்பதான் சார் இருங்க நான் அப்படி இல்லையே சார் அந்த தகவல். அப்படி ஒரு இல்லைனாலும் பரவாயில்ல. நான் போவாருன்னு சொல்லுங்க. ஒரு குழு அமைத்து அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி இன்றைக்கு கர்நாடகாவிற்கு சென்று அங்கு மாண்புமிகு முதல்வர் திரு டி.கே. சிவகுமார் அவர்களை சந்தித்து நமது பிரச்சனைகளையும் உரிமைகளையும் கோர அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். கண்டிப்பாக இதற்கு ஒரே தீர்வு பேச்சுவார்த்தை. பெருசாகிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னா இப்போ இது ஏங்க இதென்ன நேத்துக்கு வந்த பிரச்சனையா? இல்ல நேத்துக்கு வந்த பிரச்சனையா? இல்ல நான் இன்டர்வியூ காங்கிரஸோட தலைவர் கார்கே அவர்கள் அவர் நான் ரிசைன் இருங்க, நீங்க இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க. நான் இப்போ நான் பேசி முடிக்கும் போது தான் ஒரு என்ட்ரி ஆகுறீங்க. ஃபுல்லாக பேசிட்டு நீங்க கருத்து சொன்னீங்கன்னா நியாயம் இருக்கும். நீங்க இப்போ பேசுற கருத்து இன்றைக்கு ராஜ்பூஷன் பன்சால் இருக்கார்ல, அவருக்கு சொல்லுங்க எப்படி ஜார்க்கண்ட்லும் பீகார்லேயும் நதிநீர் பிரச்சனையை தீர்த்தாங்களோ அது போல தீர்த்து வைக்க வேண்டும் என்று நீங்களும் கோரிக்கை கொடுக்கலாமே. நீங்களும் தமிழ்நாடு தானே, நம்ம எல்லாம் ஒன்றா சேருவோம். இதில் என்ன பார்ட்டி வெவ்வேறு பார்ட்டி நம்ம ஏன் பார்த்துக்கணும்? என்னோட வாதம் ஏற்கனவே தீர்வு இருக்கு. ஆனா அரசியல் கட்சிகள் இதை வெறும் அரசியல் ஆக்குறாங்க. காங்கிரஸும் திமுகவும் இங்க இருக்க பாஜக அமைச்சரையும் சேர்த்து மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் ராஜ்பூஷனையும் சேர்த்து அப்படி சொல்லுங்க. நியாயம் இல்லையே. எல்லாரையும் எதிர்ப்போம் சார். நீங்க தான் அரசியல் சொல்றீங்க. இல்ல நான் அதை வரவேற்கிறேன். நீங்க வந்து அரசியல் லெட்டர் ஆஃப் தி லா 2018 ஜட்ஜ்மென்ட் என்ன இருக்குன்னு சொல்லுங்க. ஏங்க ஜட்ஜ்மென்ட் வரலன்றாருங்க சார். மேகதாது பிரச்சனை எங்கங்க தீர்ப்பு இருக்கு சொல்லுங்க, இதை காட்டுங்க. மேகதாதுக்கு ஐ வாண்ட் டு நோ தி என்ன மேகதாதுக்கு ஜட்ஜ்மென்ட் சொல்லுங்க. மேகதாதுக்கு நான் ரெண்டு தீர்ப்பு சொல்லுங்க. மேகதாதுக்கு ரெண்டு தீர்ப்பு. ஒன்னு கர்நாடகா அவங்களோட பர்மிஷன் இல்லடா உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க. உச்சநீதிமன்றம் நீ வந்து தப்பான அத்தாரிட்டி கிட்ட வந்திருக்க, நீ சரியான அத்தாரிட்டி கிட்ட போனா அதை அமுச்சு விட்டாங்க. தமிழ்நாடு அரசு இப்பவே வந்து நீங்க உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்க கூடாதுன்னு போனாங்க. நீ ஒருத்தங்க பிளான் பண்ணும்போதே நீங்க வருவீங்களா? உங்களுக்கு காமன் நாலேஜ் லால என்ன இருக்கு அப்படின்னு தமிழக அரசுக்கு கிடையாதா? அவங்க பிளானிங் டிபிஆர் ஸ்டேஜ்ல தான் இருக்காங்க. அந்த டிபிஆர் வரட்டும், அதுக்கப்புறம் 3 அத்தாரிட்டி அவங்க தாண்டணும். அந்த 3 அத்தாரிட்டியில் 2ல நீங்க மெம்பர், நீங்க முதல்ல அங்க உங்க ரெப்ரசன்டேஷனை கொடுங்க, அங்க ரிஜெக்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறமா நீங்க இங்க வரலாம் அப்படின்னு சொல்லி தலையில கொட்டிட்டு எல்லாரையும் திருப்பி அனுப்பிச்சுட்டாங்க. யாருக்கு ஒரு தலையில கொட்டாங்க? தமிழ்நாடு தலையில. தமிழ்நாடு அதை நீங்களே சொல்றீங்க. தமிழ்நாடு ஏங்க நமக்கு இல்லங்க, நமக்கு தாங்க சேர்த்து பேசுறோம். மன்னிக்கணுங்க. இல்ல பாக்குறீங்க பாத்தீங்களா? அவங்களும் இருக்காங்க. நீங்க அந்த பக்கம் வந்து அங்கேயும் ஒரு குத்து இங்கேயும் ஒரு குத்தா? அதெல்லாம் கர்நாடகா சார்பாகவும் பேசுறீங்க, இங்க போய் பேசின பிரச்சனை கேளுங்கனாலும் கேட்கல. இல்லைங்க அந்த மாதிரி எல்லாம் நீங்க கேட்டுக்கணும். அவர் ராமசாமி மேய்ப்பன் சொல்றாரு. ஒன்னே ஒன்று சொல்றேங்க, என்னுடைய நிலைப்பாடு ஒன்னே ஒன்று தான். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய நிலைப்பாடை நான் தெளிவாக சொல்கிறேன். எங்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்ணீரை கொடுக்கவில்லை என்றால் கர்நாடகாவில் இருக்கின்ற ஆளுகின்ற அரசு காங்கிரஸ் அரசாக இருந்தாலும் சரி, பிஜேபி அரசாக இருந்தாலும் சரி, ஜனதாதள் அரசாக இருந்தாலும் சரி, நாங்கள் பல முறை பல வருடங்களாக எதிர்த்து குரல் கொடுத்து கொண்டு தான் பணிவான கோரிக்கை. யூடியூப் பக்கத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி பேச்சுவார்த்தை மூலமாகவும் சட்டப்படியும் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து தான் இது ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். அதுதான் படிப்படியாக வந்துட்டுருக்கு. பேச்சுவார்த்தையும் நடத்தணும், சட்ட நடவடிக்கைகளையும் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது பீகாரில் மட்டும் அந்த சோனு நதிக்கு மத்திய அரசு யாரும் பேசாம தமிழ்நாட்டு மக்கள் அங்க போய் அதிகார பீகார்ல இருக்குது. இங்க போய் மத்திய இங்க போய் ஜனவரி 26ல பேசி காங்கிரஸ் ஆனா இங்க அதிக கூடாது. அங்க போட்டுமே என்ன ஆச்சு? 12 வருஷமா பாரத பிரதமர் வாய் திறந்தாரா? டி.கே. சிவகுமார் 12 வருடமா பாரத பிரதமர் ஆட்சி நல்லாச்சு. கலிபோர்னியால என்ன நடக்குது? அமெரிக்காவுல என்ன நடக்குது? சொன்னார்ல காங்கிரஸ் எப்பவுமே தமிழ்நாட்டை பத்தி அக்கறை இல்லையா உங்களுக்கு? தாராளம் ஏராளம் பாக்குறேன். ஆரம்பத்துல இருந்து பாக்குறேன். ஆரம்பத்துல இருந்து அமெரிக்காவில் என்ன நடக்குது தெரியுமா? கலிபோர்னியா என்ன நடக்குது தெரியுமா? இறுதி கருத்து தான் நான் சொல்றேன். நிகழ்ச்சியோட இறுதி கருத்துல இருக்கிறோம். சரியேதான் பேசுறீங்க சார். இப்ராஹிம் சார், தமிழக மக்களுக்கு ஓட்ட ரேடியோ மாதிரி இன்னொரு விவாதம் கொஞ்சம் நிறுத்த சொல்லுங்க. நான் சொல்றேன். நீங்க தமிழ்நாட்டு தாராளம் என்ன செய்ய போகுது? தாராளம் சொன்னாரு மாண்புமிகு பாரத பிரதமர் 12 வருடமாக காவிரியை பற்றி எங்காவது
ஏங்க, இவங்க அறியாமை உச்சத்துல பேசுறாங்க. நன்றி இல்ல, சார், நன்றி சார், நன்றி. இல்ல.